உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு காலம், பனு இஸ்ரவேலர்களுடைய காலம். 3 பேர் ஒரு பிரயாணம் போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு குகையில ஒதுங்குறாங்க. குகையுடைய வாசலை ஒரு பாறாங்கல் வந்து மூடிக்கொள்ளுது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நிமிஷத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பமாக இருக்குது, சிரமம் ஆரம்பமாக இருக்குது. அதாவது நேரடியார்களே, குகையில் இருந்தவங்க கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி சென்றிருக்கிறாங்க. சொன்னாங்க, இன்னஹு லன் யன்ஜூக்கும் இல்லா அன் ததுல்லாஹ பிஸாலிஹி அமாலிக்கும். உங்களுக்கு விமோசனம் வேணுமா? நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? வாழ்க்கையில சந்தோஷமா நீண்ட காலம் வாழ்ந்தீங்க தானே, அந்த காலகட்டத்துல என்ன அமல் இபாதத்துகளை செய்தீங்களோ அது அல்லாஹ் கிட்ட சொல்லி துஆ கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விமோசனத்தை தருவான். ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் என்ன தாழ்த்தப்படுவன நல்ல முறையில நடந்து கொண்டு சம்பாதித்து கொண்டு வரத அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அதுக்கு பின்னால தான் என்னுடைய மனைவி குழந்தைகள். ஒரு நாள் நான் பால் கிண்ணத்தோட வந்தேன். உலகத்திற்களான என் தாயும் தகப்பரும் ஆழ்ந்த உறக்கத்துல அவர்களை எழுப்பாட்டுவதற்கு எனது மனம் எனக்கு இடம் கொடுக்கல. அவர்களை விட்டுட்டு என்னுடைய மனைவி குழந்தைகளை நான் முற்படுத்தல. இன்குந்து ஃபால்துதாரி இப்திகா மர்பாதிக் ரப்பே, இதை உனக்காக வேண்டி செய்திருந்தால் விமோசனம் தாய் அல்லாஹ் துஆ கேட்கிறாரு. கல் அசைது, ஆனாலும் வெளியே வர முடியாது. அடுத்த ஒரு துஆ கேட்கிறாரு, அல்லாஹ் எங்க குடும்பத்துல எனக்கு விருப்பமான ஒரு பெண்மணி இருந்தால் எத்தனையோ தடவைகள் அவளை அடைய முயற்சி செய்தேன், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவனுக்கு காசு பணம் தேவைப்பட்டது. என்னிடம் நிறைய காசு பணம் இருந்தது, அதனை கொடுத்தேன். அவளை நெருங்கினேன். அவள் சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள், இந்த பாவத்தில் ஈடுபட்டு விடாதே. ரப்பே, உன்னுடைய அச்சம் பயம் அந்த பாவத்தை விட்டும் என்னை தூரமாக்கியது. இதனை உனக்காக வேண்டி செய்திருந்தால் விமோசனம் தாய் அல்லாஹ் துஆ கேட்கிறாரு. கல் அசைது, ஆனாலும் வெளியே வர முடியாது. அடுத்த ஒரு துஆ கேட்கிறாரு, அல்லாஹ் எனக்கு கீழான ஒருத்தர் கூலி வேலை செஞ்சாரு, அவருடைய கூலியை பெற்றுக் கொள்ளாம போயிட்டாரு. அதை நான் முதலீடு செஞ்சேன், அது பல சொத்துகளாக பெருகி இருந்தன. ஒரு நாள் அவருடைய கூலியை கேட்டு வந்தாரு, அனைத்தையும் அவருக்காக வேண்டிய கொடுத்து விட்டேன். அத்தஹ்ஸௌபி, என்னை ஏளனம் செய்கிறாயா, பரிகசிக்கிறாயா என்று அவர் கேட்டார். நான் விளக்கத்தை சொல்லி எதையும் எனக்கு எடுத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் அவருக்கே கொடுத்து அனுப்பிவிட்டேன். ஹலால் ஹராமுடைய பேணுதல். சொன்னார், அல்லாஹ் இது உனக்காக வேண்டி செஞ்சிருந்தால் விமோசனம் தாய் அல்லாஹ் என்று சொல்றாரு. கல்வி முழுமையாக விலகுது. 3 பேரும் சந்தோஷமா வெளியே வந்தாங்க. கண்ணியமானவர்களே, எந்த மனிதனுடைய முயற்சியும் இல்ல, எந்த இயந்திரங்களுடைய முயற்சியும் இல்ல. வாழ்க்கையில அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய சந்தர்ப்பங்கள்